தலைவா இங்கே பிளாக்ல எங்கே தலைவா சரக்கு வாங்குறது? பிளாக்ல எங்கே விற்பாங்கன்னு தெரிலண்ணா. அந்த சைடில் வேணால் கேட்டு பாருங்க. காலையில் இந்த அளவுக்கு ஃபோன் பண்ணுறான். அண்ணே சொல்லுங்கண்ணே. யாருண்ணே பணம் வாங்கினது? சரிண்ணே சாயந்தரம் தரேண்ணே, நம்புங்கண்ணே. சார் ஆட்டோ சார், எங்கே சார் போகணும்? செந்தில் பங்களா போகணுண்ணா. போகலாம் சார், உட்காருங்க சார். போகலாமா சார்? போகலாண்ணா. போகிற வழியில் கொஞ்சம் திங்ஸ் மட்டும் வாங்கிடலாம் சார். நேம் என்னண்ணா? சார் உங்கள் பேர்? சார் சூப்பர் சார், சூப்பர் சார். படிக்கிறீங்களா இல்லை ஒர்க் பண்ணுறீங்களா சார்? நான் ஒர்க் தான் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறேன். ஓகே சார், ஓகே சார். அண்ணா போகிற வழியில் ஒரு சைடில் நிப்பாடுங்கண்ணா. ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, ஏறிட்டு போயிடலாம். ஓகே சார், பண்ணிடலாம் சார். எங்கே சார் பிக்கப் பண்ணணும்? நான் சொல்கிறேண்ணா. என்னண்ணா இந்த ஓலா ஆட்டோ சவாரி இதெல்லாம் உங்களுக்கு ஓகேவாண்ணா? மேரேஜ் ஆயிடுச்சா உங்களுக்கு? மேரேஜா? ஆட்டோக்காரன் நம்பி யார் சார் பொண்ணு தராங்க? பூரா அப்படின்னு சந்தேகப்படானுங்க. தூத்துக்கே ஓட வேண்டியதாக இருக்குது. மற்றதை பற்றிலாம் யோசிக்கல சார். அப்படியே அந்த ரைட் சைடு நிப்பாடுங்கண்ணா. ஃப்ரெண்ட்ஸை பிக்கப் பண்ணிக்கலாம். ஓகே சார், நிப்பாட்டிடலாம் சார். அந்த சைடில் தானே சார்? அண்ணா இந்த கடைக்கு ஒருக்கா போகணுண்ணா. போயிடலாம் சார். என்ன சார் வாங்கணும்? அண்ணா வாட்ரு, கிளாஸு, சிகரெட்டு, சைடிஸ்ண்ணா. தலை ஒரு வாட்ரு, சிகரெட்டு, கிளாஸு, சைடிஸு, அவ்வளோதான் தலை. வேறு என்ன தலை பண்ணுறது? தலைவலி தாங்கி தானே ஆகணும். வரண்டா என்ன பொருளில் வச்சா வண்டி ஓட்டிட்டு இருக்க? உங்க அப்பா விட்டுறாடா, உரிச்சு போடுவான். அப்படி பேத்தையும் வண்டி ஓட்டுறானா வண்டி? இறங்குடா. இந்தா வரேன். அண்ணா என்னண்ணா அவங்க மேலே தப்பு வச்சுட்டு உங்களை அடிக்கிறாங்க? அதெல்லாம் பழகி போச்சு சார். மரத்து போன மனசுக்கு எதுக்கு மானம் ரோசம்லாம்? அண்ணா என்னண்ணா இந்த வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்கல தான் சார், வேறு வழி இல்லை. பறக்க வேண்டிய வயசில் பாரத்தை சுமந்துட்டு திரியிறோம். நடக்கக்கூட முடியாத சுமையாக இருக்குது, தவந்துட்டு திரியிறோம். யாரும் ஆசைப்பட்டு வரல சார், எல்லாம் கட்டாயத்தின் பேரில் திணிக்கப்படுறோம். நாங்கள் தான் சரிங்க மெஜாரிட்டி. அண்ணா அப்பாலாம் இருக்காரு சார், மனநல சரியில்லாத அப்பா, அவ்வளோதான். அம்மா இல்லாமல் எப்படின்னு கேட்குறீங்களா? ஏன்னு கேளுங்க சார். விருப்பம் இல்லாதவங்க நம்ம வாழ்க்கையில் விடுகதையாகவே இருந்துடணும் சார். அவங்கள நினச்சி வாடவும் கூடாது, தேடவும் கூடாது. அண்ணா அந்த லவ் எல்லாம் எல்லாருமே இருந்தாங்க. அவங்க ஸ்டாப் வந்தோன்னே இறங்கி போயிட்டாங்க. காரணம் கேட்டால் மிருகத்தோடு வாழ முடியாதாமா. மனுஷனை யார் சார் மதிக்கிறாங்க? பார்க்குறதுக்கு கொஞ்சம் மிருகம் மாதிரி இருந்தால் தான் மனுஷனே நம்புகிறாங்க. ஒரு கஸ்டமரை பாதுகாப்பாக கொண்டு போய் விடுறதோட எங்கள் வேலை முடிஞ்சு சார். ஆனால் அவங்க அப்படி நினைக்கிறது இல்லை. சிலிண்டர் வாங்கவும், செருப்பு வாங்கவும், மாலை வாங்கவும், மைதா வாங்கவும், சரக்கு வாங்கவும், சைடிஷாக முறுக்கு வாங்கவும், இதெல்லாமே நாங்கள் தான் சார் வாங்கணும். வேடிக்கையான பொழப்பு சார், வேறு வழி இல்லை. ஆட்டோ எடுங்க பார்ப்போம். ஆயிரம் அதிசயம் அமை. சொல்லுங்கப்பா, சொல்லுங்கப்பா. நான் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுவோம்ப்பா. சரி இந்தா வரேன்ப்பா. சார் நான் ஆட்டோ கட் பண்ணிக்கிறேன் சார். பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா கிளம்பிடுவேன் சார். இல்லை சார் டைம் ஆகுது சார், நான் கிளம்புறேன் சார். இருப்பா வரப்பா, வேலையா இருக்குப்பா, இப்போ வரப்பா.
என்னை மன்னிச்சிடுங்கப்பா. ஒரு நேரம் சோறு கூட என்னால் உங்களுக்கு ஒழுங்காக போட முடியல. அவ்வளோ கேவலமான ஒரு பையனை நான் உங்களுக்கு இருக்கேன். சார் ஆட்டோ கட் பண்ணுங்க சார், நான் கிளம்புறேன் சார். என்னப்பா எவ்வளோப்பா ஆச்சு? ஒரு நாள் கூலி சார், 600 காலிலேருந்து நான் ஒரு தான் சுற்றிருக்கேன். என்னப்பா காலிலேருந்து சும்மா தான் இருந்தேன், 600 கேட்குறேன், 300 வாங்கிக்கோப்பா, அவ்வளோதான்ப்பா. சார் என்ன சார், காலிலேருந்து உங்க கூட தான் சார் சுற்றிக்கிட்டு இருக்கேன். என்னப்பா 600 தரதுக்கு யோசிக்கிறீங்க? காலிலேருந்து சும்மாவே தான் இருக்கேன்ப்பா, 300 வாங்கிக்கோப்பா. சார் 600 கொடுங்க சார். சார் கொஞ்சமாக மனசாட்சி இருக்கா சார்? காலிலேருந்து சாப்பிடாம போகாமல் சுற்றிக்கிட்டு இருக்கேன், 300 கொடுத்துருக்கேன் சார். ஒரு காஃபி 400 ரூபா, வேகாத மைதா 300 ரூபா, நம்ம உயிரை கொள்கிற மது 1000 ரூபா. இப்படி வியாபாரம் பண்ணுறவங்க கிட்ட பேரம் பேசாதீங்க. அன்றாட கூலி வேலை பார்க்குற கூலிக்காரவங்க கிட்ட போய் பேரம் பேசுங்க. எங்களுக்கும் ஆசை தான் சார் உங்களை மாதிரி வரம் வாங்கி வாழ. உங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்களாம் வறுமை கொட்டுக்கு கீழே வாழலைங்க, தினமும் வறுமையிலேயே வாழ்கிறோம். 3 வேளை சாப்பாட்டுக்கு 100 ரூபா கிடைச்சாலே போதும் அப்படிங்கிற சாதி. 1000 அதிசயம் அமைந்தது பாபா ஜாத. சொல்லுங்கண்ணா. தம்பி உங்கள் அப்பா மயங்கி விழுந்துட்டாருப்பா. அப்படியா? இந்த உடனே வரேன். எவன் நம்மளை பாவம் சொல்கிறானோ அவன் தான் நம்மளை பலிகடாவாக்குறான். நேற்று நீங்கள், இன்னைக்கு நான், நாளைக்கும் நான் தான். அடி மேலே அடித்தா அம்மியும் நகரும். இல்லைங்க, அடி மேலே அடித்தா அம்மியும் உடையும். நானும் ஒரு நாள் உடையுவேன். அதுதான் என்னோட வரம்.